ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹெல்த்தியான கோதுமையில் வந்து சப்பாத்தி பண்ணியிருக்கோம். கோதுமை பரோட்டா பண்ணுவாங்க, கோதுமை உப்புமா பண்ணுவாங்க, கோதுமையில் புட்டு பண்ணுவாங்க. ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஓகேவா? நான் வந்து இன்றைக்கி ஸ்பெஷலாக காலையில் கோதுமையை நல்லா புடைச்சிட்டு அதில் இருக்கிற டெஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கோதுமையை வச்சு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலாக ஸ்பைஸியாக தோசை போட போகிறேன். ஸோ காலையில் ஒரு 8 மணிக்கு ஊற வச்சேன். ஒரு 2 கிளாஸ் தான் ஊற வச்சுருக்கேன். அது நம்ம தோசையை சுட்டுட்டு எப்படிங்கிறத காட்டுறேன். கோதுமை மாவு இல்லைங்க, கோதுமை. ஓகேவா? முழு கோதுமை. அது எப்படி பண்ணலாங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஊற வச்சுட்டோம். அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அது கூட என்னென்ன போட போகிறோங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். வாங்க கோதுமையை அரைக்கிறத பார்க்கலாம். எங்கள் புள்ளி முட்டை எவ்வளோ அழகாக பார்க்குறா பாருங்க. அவளை எழுப்புன அவளை வந்து வெளியில் விடணும்னா பெட் மேலே ஏறி நம்ம மூஞ்சிக்கிட்ட வந்து கத்தி கையை பிடிச்சி அதை கூப்பிட்டு வர வரைக்கும் விட மாட்டாங்க. பாருங்க, குட்டிங்களுக்கெல்லாம் பாலை கொடுத்துட்டு சேஃப்டியாக வச்சுட்டு வந்துட்டாங்க கிச்சனுக்கு தம்பா. இவன் ரைஸ் சாப்பிட மாட்டா. எங்கள் பிள்ளைங்கெல்லாம் ரைஸ் அப்படி சாப்பிடுவோம். இவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டானது. சரி வாங்க மக்களே, இப்போ பாருங்க கோதுமையை இப்படி க்ளீன் பண்ணி ஊற வச்சுக்கிட்டு உப்பு போய் இது அப்படியே வந்து கொஞ்சோண்டு இவ்வளோண்டு குக்கரில் வேக வச்சுட்டு நல்ல தண்ணியில் உப்பு போட்டு வேக வச்சுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியாக போட்டு லைட்டாக இது கூட பெப்பர் போட்டு சும்மா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேக வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக இருக்கும் மக்களே. அவ்வளோ இது ஹெல்த்தி கூட. இதெல்லாம் எங்கள் பாட்டி வீட்டில் மழை டைமில் அங்கே எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. நான் இவ்வளோவும் சொன்ன தாளிப்புக்கு, ஆனால் அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. உப்பில் வேக வச்சுட்டு இப்போ தான் குக்கர் நிறைய யூஸ் பண்ணுறோம். அப்போல்லாம் அடுப்பில் தான் வேக வச்சுட்டு அதில் உப்பு போட்டு நல்லா வடி கட்டிட்டு இந்த மழை கிளைமேட் இந்த மாதிரி டைமில் ஒரு பவுலில் போட்டு கொடுப்பாங்க. ஒரு பச்சை கலர் டேபிள் இருக்கும் எங்கள் அம்மா வீட்டில், அதாவது காட்டுறாங்கல்ல அந்த டேபிளில் தான் நானே எங்கள் அண்ணா என் தங்கச்சி ஆல்மோஸ்ட் எல்லாமே அங்கே உட்காந்து அந்த பவுலில் அதை சாப்பிடுவோம். அப்போதைக்கு அது ஸ்நாக்ஸ் இப்போ தாங்க தட்டினா ஜெப்டோலேருந்து அதுலேருந்து நிறைய வருது. ஸோ அதை அப்போதைக்கு டக்குன்னு ஒரு ரெடிமேடாக ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுவாங்க. செம்மையாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம அரைக்கிறத பார்த்துருவோம். அரைச்சிட்ட பிறகு உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க மக்களே. இது பாருங்க, இந்த முழு கோதுமையை நம்ம அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. புளிச்ச மாவு இருந்தால் கொஞ்சம் இட்லி தோசை மாவு இருந்துச்சுன்னா இந்த கரண்டியில் ஒரு 2 கரண்டி ஊற்றிக்கோங்க. அது பண்ணால் புளிச்ச மாவு என்கிட்ட இருக்குது. 2 கரண்டி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். நம்ம என்ன தான் அரைச்சி நம்ம போட்டாலும் மண்ணு மாதிரி இருக்கும். 2 கரண்டி புளிச்ச மாவு, ரொம்ப பிடிக்கக்கூடாது. அப்படி இல்லைனா தயிர் ஊற்றிக்கோங்க மக்களே. சூப்பராக இருக்கும். இது பாருங்க, இதில் வந்து சோம்பு, சீரகம், ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் லைட்டாக இஞ்சி தோல் சீவி கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகா போட்டுருக்கேன். ஸோ இந்த சைஸ் பச்சை மிளகா இங்கே பாருங்க. மிளகு, சீரகம், சோம்பு, கொத்தமல்லி, எந்த கீரைனாலும் ஓகே. அது ஒரு 2 புளி போட்டுக்கோங்க. ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. பாலக்கீரை, அரைக்கீரை, சிறுக்கீரை, கொண்டாங்கண்ணி, அதாவது எதுனாலும் போட்டுக்கோங்க. முருங்கைக்கீரை, கீரை, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு நம்ம நைஸாக அரைச்சி இந்த மாவில் மிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நம்ம இப்போ நைட்டு தான் ரெடி பண்ணிக்கோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா 6:20 ஆகுது. ஓகேவா? நம்ம சாப்பிட 8, 8:30, 9 மணி ஆகும். அது வரைக்கும் இதெல்லாம் போட்டுட்டிங்கன்னா இந்த மசாலா, இந்த அரைக்கிற மசாலாலாம் இந்த மாவில் மிக்ஸ் ஆகிடும். நான் உங்களுக்கு காட்டுற லைவாக வெயிட் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், பார்க்குறது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இஞ்சி பொட்டீஸாக கண்ணுக்கு தெரியாத அளவு கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் நல்லாயிருக்கும். பூண்டு கூட ஒரு 5-6 பூண்டு நம்ம தோசை ஊற்றக்குள்ளே தட்டிட்டு போடுங்க. அப்போ அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். சூப்பராக இருக்கும் மக்களே. இதை நான் ஊற்றிட்ட பிறகு உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். இது மேலே கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம், இதெல்லாம் வந்து வெங்காயம் நிறைய கட் பண்ணிவிட்டு இந்த தோசை ஊற்றக்குள்ளேயே மேலே போட்டுட்டு 2 பக்கம் திருப்பி எடுத்துட்டு மேலே போட்டுட்டு அப்படி சும்மா முறு ஊற்றி சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ செஞ்சு முடிச்சுட்டு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க் இந்த பாருங்க மக்களே, பார்க்குறதுக்கு எப்படி கலர்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த மாதிரி கிரிட்டியாக நம்ம தோசை ஊற்றக்குள்ள அந்த ஆனியன் தோசை மாதிரி நிறைய இருக்கும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை அரைச்சி அப்படியே வச்சாச்சு. நான் தோசை ஊற்றக்குள்ள காட்டுறேன். இதுக்கு நிறைய வேலை இருக்குது. ரொம்ப பெரிய வேலைலாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஆனியன் தோசைக்கு என்ன போடுறோமோ அந்த இன்க்ரீடியன்ஸ் தான் போடுறோம். கோதுமையை நல்லா கழுவி அதில் இருக்க டெஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டு காலையில் நீங்கள் நைட்டு பண்ணுறீங்கன்னா பிஃபோர் காலையில் ஊற வச்சிடணும். ஓகேங்களா? ஆஃப்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சும்மா வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். செம்ம எடுத்துங்க. கோதுமை மாவு தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செம்மையாக இருக்கும். ஓகேங்க பாருங்க, கிராண்ட் ஃபில்டர் காஃபி, ஸ்ட்ராங்காக காஃபி குடிக்குது. ஓகே, என் பொண்ணு வந்தானா எம்ஜிஆர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. நேற்று ரெடியான அவள் வர டயரில் அப்படியே பார்த்துட்டாங்க மேடம். ஸோ இன்றைக்கி சீக்கிரம் வந்தாங்கன்னா இன்றைக்கி எப்படியாச்சும் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து தான் இது ரெடி பண்ணி தோசை ஊற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு தேங்காய் சட்னி, குருமா, சிக்கன், மட்டன் கிரேவி, எனிதிங் ஸ்பெஷல் கிரேவி சூப்பராக இருக்கும் மக்களே. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது பாருங்கள், தேங்காய் புட்டீஸாக கட் பண்ணி போட்டாச்சு. சீரகம் மேலே போட்டிருக்கோம். ஆல்ரெடி எல்லாமே போட்டாச்சு. தனியாக கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கோம். தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இவ்வளோ போட்டுருக்கோம் மக்களே. காரமாக பச்சை மிளகாய் சட்னி அரைக்கப்படும். உடச்ச எல்லாம் போட்டு இதுக்காக தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொடியும் மேலே அப்படி தூக்கிட்டால் சூப்பராக இருக்கும். ஓகே மக்களே, செம வர்க்கு இந்த இதுக்கே. ஏன்னா இதுக்கு அவ்வளோ வேலை இருக்குது. ஓகேங்களா? நம்ம கோதுமை ஊற வச்சு அரைச்சிடும். பட் ஆனால் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு தான் வேறு லெவலில் மழை பெஞ்சு வச்சு பக்கத்தில் இருக்க சந்தையில் போயிட்டு இப்போதைக்கு தேவையானது வந்து வாங்கிட்ட மக்களே. எம்ஜிஆர் மார்க்கெட்டுக்கு போனோம். நானும் 4 நாளாக ரெடி ஆகி உட்காந்துட்டுருக்கேன். ஸோ முடியல, வண்டி ஓட்ட முடியல, டயர்டாக இருக்குது. சின்ன பொண்ணு வந்து கூப்பிட்டா அவள் இல்லாததெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே மக்களே, காய்ங்க அதுங்க நம்ம முழு கோதுமையை ஊற வச்சு அரைச்சி சுட்ட தோசை எப்படி இருக்கு கலர்ஃபுல்லாக பார்த்தீங்களா? அப்படி திருப்பி போட்டோன்னே எப்படி வந்து பாருங்க மக்களே, சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அது பாருங்க, தேங்காய் சட்னி நல்லா நைஸாக நம்ம அரைச்சோம். இது ஒரு தாளிப்பு போட்டு நம்ம டெக்கரேட் பார்ப்போம். ஓகே ஹாய்ங்க, நம்ம தோசை ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இது காலையில் வச்ச தக்காளி சட்னி. ஓகே மக்களே, இந்த ஃபுல் வீடியோ பிடிச்சதுன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹெல்த்தியான ஃபுட்டு இது. இன்றைக்கி நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி 6:30 மணிலேருந்து மணி 8:30 ஆக போகுது. இவ்வளோ நேரம் வரைக்கும் பெரிய ஒர்க் ஆகிடுச்சு. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.
ஹாய் குட் மார்னிங் மக்களே. இது பாருங்க சுட சுட ஒயிட் ரைஸ். நெக்ஸ்ட் பாருங்க முருங்கைக்காய் கத்திரிக்காய் மணக்க சாம்பார் வச்சுருக்கேன். நான் சாம்பார் பொடி ரொம்ப போட மாட்டேன். இது வந்து KNR செட்டிநாடு சாம்பார் பொடி. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பேக்கிங் கவர் எவ்வளோ கிராண்டடாக இருக்குது பாருங்க. நான் வைக்கிற சாம்பாரே நல்ல வாசமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இது போட்டிருக்கேன். பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள் பாவக்காய் ஃப்ரை புதுசாக கட் பண்ணி தண்ணி எல்லாம் போடலை. இதில் ஆயிலே ஃப்ரை பண்ணிட்டேன். இறக்கக்குள்ள கொஞ்சம் வெல்லம் சக்கரை இல்லை 1 ஸ்பூன் ஹனி தேன் போடுங்க. மறக்காமல் கேர்டு ஊற்றுங்க. அதாவது தயிர் 3 கரண்டி ஊற்றுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எந்த நாளில் செஞ்சாலும் அதை வந்து அப்படியே கழிச்சிடும் பாவக்காய். ஓகே மக்களே, வெயிட் பண்ணி பார்ப்போம். சாம்பார் எப்படி குதிக்கிறாங்க பாருங்க. இந்த டப்படான சுட சுட சாப்பாடு வடிச்சு பாவக்காய் சைடிஷ் வச்சு இந்த சாம்பாரை போட்டு 2 அப்பளத்தை பொடிச்சு சாப்பிட்டா சும்மா வேறு லெவலில் இருக்கும் மக்களே. வெயிட் பண்ணி பார்ப்போம்.